ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்ட போது பூமியில் இறங்கினார்கள். அந்த பூமியில் உள்ள இடம் ஸ்ரீலங்கா என்று எங்களால் நம்பப்பட்டு வருகிறது. இது முஸ்லிம் சமுதாயத்தில் கதைக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அதனால் அவர்கள் இறங்கியது ஒரு மலை. அந்த மலை பாவா ஆதம் மலை என்று சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள். அதே நேரம் இந்துக்கள் சிவன் ஒளி பாத மலை, சிவனினுடைய பாதம் பட்ட மலை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், இப்படி ஒன்று உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு முந்தி ஒரு விடயத்தையும் பார்த்துவிட்டு பின்னர் உள்வாடுவோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டதை பற்றி சொல்கிறான். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மனைவி ஹவ்வாவையும் சுவர்க்கத்தில் குடியமர்த்தினான். ஒரு குறிக்கப்பட்ட மரத்தை சுட்டிக்காட்டி, இந்த மரத்தை தவிர இந்த சொர்க்கத்தில் இருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டார். அதற்கேற்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற வேளையில் ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க நாடி அவர்களுக்கு ஒரு தந்திரத்தை கையாண்டு அவன் என்ன சொன்னான், அல்லாஹு தஆலா உங்களை இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னது, இதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டால் மலக்காக போயிருவேல் அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்திருவேல், எனவே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அவருடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை போட்டான். அவர்களும் நல்லெண்ணத்தில் சாப்பிட்டார்கள். அதனால் அவர்கள் குற்றமிழைத்தவர்களாக கருதி அல்லாஹு தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்பிவிட்டார். இது நமக்கு தெரிந்த விடயம். குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் இருந்து பல சூறாக்களில் இந்த விடயம் சொல்லப்படுகிறது. முதலாவது, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படைப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லபோது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 60 முழ நீளமாக அல்லாஹ் படைத்தார். 60 முழம் அப்படி என்றால் 90 அடி, கிட்டத்தட்ட 29 மீட்டர் என்று செல்லலாம். இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அடிக்கணக்கும் வழங்குறதில்ல, யார் கணக்கும் வழங்குறதில்ல, முளக்கணக்கும் தெரியாது, மீட்டருங்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 29 மீட்டர் உயரத்தில் அல்லாஹு தஆலா படைத்தார். படைத்து விட்டு தான் அல்லாஹு தஆலா அவர்களிடம் மலக்குமார்களிடம் போய் சலாம் சொல்லுமாறு சொன்னான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் அவர்களுக்கு சலாம் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். அதே மாதிரி மலக்குமாரும் பதிலளித்தாளுங்கிற ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. இதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழம் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதை ஏன் சொன்னேன் என்று பின்னால் சொல்ல நான், இது ஆதாரமான செய்தியாக வந்தது. சரி, பூமியில் அவர்கள் இறக்கப்பட்டது இலங்கை என்கக்கூடிய செய்தி எங்கேயாவது ஹதீதில் வந்திருக்கா என்றால், சில ஆதாரமற்ற ஹதீதுகளில் ஹிந்தண்ட வார்த்தை வந்திருக்கிறது. ஹிந்தண்டால் இப்போது இந்தியாவுக்கு ஹிந்தண்டு சொல்வது, இந்தியாவுக்கு அரபிக்கில் ஹிந்தங்கிறார்கள். அந்த ஹிந்தண்ட சொல்லில் இருந்துதான் இந்தியா என்கிறதே வந்தது என்பது ஒரு ஹிந்து. அதுதான் இந்து, இந்து பிரதேசம். இந்து என்றால் அரபில் ஹிந்து, ஒரு பிரதேசத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஹிந்து. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இலங்கை, அந்த இந்தியா எல்லாம் ஒரு பிரதேசமாக இருந்ததால் அதற்கு ஹிந்து என்று வந்தது. இப்போ
இலங்கையை போன்ற ஒரு 60 மடங்கு பிரமாண்டமான இந்தியா. அந்த இந்தியாவினுடைய ஒரு தீவாகத்தான் இலங்கையும் இருந்ததால் அது ஹிந்து என்பதற்குள் அந்த இலங்கையும் வருகிறது என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டதற்கிணங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்த் என்ற பகுதியில் இறங்கினார் என்றால் அது இலங்கையில்தான் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். சரி, இது ஹதீதில் வந்திருக்கிறது என்று சொன்னேன். இந்த ஹதீத் என்பது ஆதாரமானதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதிலே நபிகளாரை தொட்டும் 2 செய்தி வருகிறது. ஒரு செய்தி நீங்கள் அதை பாருங்கள். இமாம் இப்னு அதி ரஹ்மஹுல்லா, இவர் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டே இமாம். அவருடைய ஹதீஸ் கிரந்தம் அல் காமில் ஃபில் ஓஃபா, நம்பகமற்ற அறிவிப்பாளர்களை நிறைவாக கூறுதல் என்று நம்பகமற்ற அறிவிப்பாளரை பற்றி பேசுகிற கிதாப். அதில் அவர் சொல்றார், எங்களுக்கு ஹுசைன் என்பவர் சொன்னார், எங்களுக்கு ஹுசைன் என்பவர் சொன்னார். அவர் அஹமது பின் ஹப்ஸ் என்பவரிடம் கேட்டார். அவருக்கு இப்ராஹிம் இப்னு சாலிம் சொன்னார். அவருக்கு அப்துல்லா இப்னு இம்ரான் சொன்னார். அவர் ஆசிம் இப்னு சுலைமானை தொட்டு அறிவித்தார். அவர் அபு உஸ்மானின் நகதி, அவர் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார். சல்மானுல் பாரிசி என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆதம் ஹிந்திலே இறங்கினார். அப்படி என்றா அதான் நான் முந்தி சொல்றேன். ஹிந்தண்டா என்னண்டு. சரி, அதில் வரக்கூடிய ஏனைய விடயத்தை பாருங்கள். அவருடன் கொல்லன் இரும்பை வைத்து அடிக்கிற எது, அந்த பெரிய இரும்பு கட்டி, அது ஒன்று இருந்தது இறங்கக்க. 2வது ஒரு பெரிய இரும்பை பிடிக்கிற, கொல்லன் அடிக்கும்போது பிடிக்கிற ஒரு கொரடும் இருந்தது. 3வது ஒரு சுத்தியலும் இருந்தது. இதில் வருது, இது ஒரு ஹதீஸாக சொல்லப்படுது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க இறங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவில் இறக்கப்பட்டார். இவர் ஸ்ரீலங்கா எங்க கூடிய அப்போதைய ஹிந்திலே இறங்குகிறார். அப்ப அவருடைய தொழில் என்ன, வந்து இறங்குற போது கொல்லனாக என்று ஒரு செய்தி வருகிறது. சரி, இதை எழுதிவிட்டு எழுதிய இமாம் என்ன சொன்னார் என்றால், இந்த ஹதீதுகளும் இது அல்லாத வேறு ஹதீதுகளையும் இந்த ஹுசைன் என்பவர் தான் எங்களுக்கு சொன்னார். ஆனால் மற்ற ஹதீஸ்களை நான் இங்கே குறிப்பிடவில்லை. அவை அனைத்தும் குல்லுஹா மனாக்கீர். இந்த முன்கர் என்ற வார்த்தை நான் இந்த ஹதீஸ் பாடம் நடத்துகிற நேரம் பலதரம் வந்துட்டு, அவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டது, நம்ப